இன்று வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றி என்றே சொல்லலாம். வணக்கம், நான் உங்கள் இப்ராஹிம் பாதுஷா, மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேசுகிறேன். இன்று சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு சட்ட வரையறையை தாக்கல் செய்தார். மைக்ரோ ஃபினான்ஸ் நிறுவனங்கள், தனியார் நிதி நிறுவனங்கள், ஃபைனான்ஸ் கம்பெனிகள் நிகழ்த்தக்கூடிய அராஜகங்களை ஒடுக்குவதற்காக, ஏழை எளிய மக்களை பாதுகாப்பதற்காக மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் கடந்த 8 வருடங்களாக போராடி வருகிறது. அனைத்து சட்ட போராட்டங்களையும் நடத்தியுள்ளோம். அதற்கு இன்று மக்களுக்கு ஒரு விடிவு கிடைத்தது போன்ற ஒரு சூழ்நிலையை தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர், தமிழ்நாட்டின் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்தியது உள்ளபடியே வரவேற்கிறோம். மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதில் சிறப்பாக அந்த அம்சத்தில் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் கடந்த 8 வருட போராட்டத்தில் மிக முக்கிய கோரிக்கையான அந்த கோரிக்கையை அற்புதமாக பதிவு செய்துள்ளார்கள். அதில் முதலாவதாக, கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, பிணையில் வெளியில் வர முடியாது என்பது அற்புதமான ஒரு பதிவை செய்திருந்தார். இரண்டாவதாக, வலுக்கட்டாய கடன் வசூலால் கடன் பெற்றவர்கள் தற்கொலை செய்து கொண்டால் கடன் வழங்கிய நிறுவனம் தற்கொலைக்கு தூண்டியதாக கருதப்படும் அப்படி சொல்லி ஒரு அற்புதமான ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. மூன்றாவதா, கடன் பெற்றவரையோ அல்லது அவரது குடும்பத்தினரையோ நிறுவனங்கள் மிரட்டலோ பின்தொடரலோ அல்லது சொத்துக்களை பறிக்கவோ கூடாது என்ற ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. நான்காவதாக, கடன் பெறுவோருக்கும் கடன் வழங்கும் நிறுவனத்துக்கும் இடையே உள்ள பூசல்களை தீர்த்து வைக்க அரசே ஒரு தீர்ப்பாயரை நியமிக்கலாம் என்று ஒரு மிக அற்புதமான ஒரு சட்ட முன்வடிவை கொண்டு வந்துள்ளார்கள். ஒரு மசோதாவை தாக்கல் செய்துள்ளார்கள். அவருக்கு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார்பிலும் பாதிக்கப்பட்ட மைக்ரோ பினான்ஸ் நிறுவனங்களால், சட்டவிரோத குண்டர்களால், உழைக்க மறுக்கும் மக்களை மிரட்டும் ஈனப்பிறவிகளால் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாகவும் நாங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த மசோதா நிறைவேறுவதற்கு காரணமாக இருந்த தமிழ்நாட்டின் மாண்புமிகு காவல்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கும் அண்ணன் தம்பிகள் அனைவருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று உளவு பிரிவில் பணியாற்றும் மாண்புமிகு அண்ணன்களுக்கும் மாண்புமிகு தம்பிகளுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று காவல்துறையில் நுண்ணறி பிரிவில் பணியாற்றும் மாண்புமிகு அண்ணன்களுக்கும் மாண்புமிகு தம்பிகளுக்கும் இந்த செய்தியை தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு சேர்த்ததற்காக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று புலனாய்வு துறையில் பணியாற்றி கொண்டிருக்கும் மாண்புமிகு அண்ணன்களுக்கும் மாண்புமிகு தம்பிகளுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், நீங்கள் எல்லாம் இல்லாமல் இந்த அளவிற்கு இந்த செய்தி இன்று ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்க முடியாது. நீங்கள் எந்த அளவிற்கு மக்களுடைய பாதிப்புகளை களத்திலிருந்து நேரடியாக நாங்கள் 1000 கடிதங்களை இங்கே உங்கள் முன்னால் காட்டுகிறோம் பாருங்கள். அனைத்து தமிழகத்தினுடைய அனைத்து துறைகளுக்கும் நாங்கள் ஏறத்தாழ ஒரு 120 கடிதம் வரையில் நாங்கள் அனுப்பியுள்ளோம். இது முதலமைச்சர் முதல் கொண்டு அனைத்து துறைகளுக்கும், முதலமைச்சர், உள்துறை செயலாளர், தலைமைச் செயலாளர், உளவுத்துறை தலைவர், உளவுத்துறை ஐஜி, அப்புறம் காவல்துறை தலைவர், இன்னும் தமிழகத்தினுடைய ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய கலெக்டர், ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர், மாநகரத்தினுடைய காவல் ஆணையர், ஒவ்வொரு மண்டலங்கள், தெற்கு மேற்கு வடக்கு ஒவ்வொரு மண்டலங்களுடைய ஐஜிக்கள் என, சென்னை மாநகரத்தினுடைய கமிஷனர் என அனைவருக்கும் இந்த திட்டங்களை கொண்டு சேர்த்தோம். 20 பக்கங்கள், 22 பக்கங்கள் கொண்ட கடிதங்களை கடந்த பொங்கல் முதல் இந்த வேலையை நம்ம தொடர்ச்சியாக செஞ்சுருந்தோம். இதை தொடர்ச்சியாக மக்கள் ஜனநாயக முன்னேற்ற பாருங்க ஏகப்பட்டது வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 120 கடிதத்துக்கு மேலே அனுப்பிச்சிருக்கோம். தொடர்ச்சியாக இதை செய்வதற்கு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தில் உறுதுணையாக இருந்து அனைத்து உதவிகளையும் செய்த அனைத்து சகோதரர்களுக்கும் அனைத்து தலைவர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
இந்த 7 வருட காலங்களாக இன்று நாங்கள் ஏதோ பெரிய ஒரு சாதனையை சாதித்தது போன்ற ஒரு மனநிறைவு உள்ளது. இனியும் அந்த மசோதா தாக்கல் செய்து சட்டமாக நிறைவேறப் போகிறது. ஆனால் எவ்வளோ பெரிய ஒரு வெற்றி, எங்களுக்கு ஒரு 500 கோடி ரூபா பணம் வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. காரணம் அவ்வளவு நெருக்கடிகள். இந்த கடந்த வாரங்கள் கூட பெண்கள் நிறைய ஏழை எளிய பெண்கள் சகோதரிகள்கிட்ட போய் அசிங்கமாக ஆபாசமாக பேசுறது, இந்த வாழ்த்து சொல்லக்கூடிய வீடுகளில் கூட அந்த சட்டவிரோதமாக வேலை செய்கிறவங்களை நம்ம ஒரு ஈனப்பிறவிகள்னு சொல்லக்கூடிய அளவில் இன்னுமே எங்களுக்கெல்லாம் அந்த மனவழியோடே நாங்கள் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை நாங்கள் இருக்கோம். ஆனால் இதை அனைத்தையும் கொண்டு சேர்த்து இந்த தமிழகத்தினுடைய காவல்துறை கொண்டு சேர்த்து, அல்லது எந்த ஒரு பிரிவாக இருந்தாலும் கொண்டு சேர்த்து இன்று அதை ஒரு மனிதநேயத்தோடு ஏற்று மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இன்று சட்டப்பேரவையில் அந்த மசோதா தாக்கல் செய்தது என்பது உள்ளபடியே தமிழக மக்கள் இன்று உங்களை என்றென்றும் மறக்காத ஒரு வண்ணம். தமிழக மக்கள் என்றென்றும் நன்றி கடன் பட்டவர்களாக இருப்பார்கள். காரணம், கடன் என்ற ஒன்றை கொடுத்துவிட்டு இன்று உழைக்க மறுக்கும் டிப்டாப் சட்டவிரோத குண்டர்களை வைத்து கொண்டு, அதே போன்று காவல்துறையில் ஓய்வு பெற்ற சில கயவர்கள் வாகன பறிமுதல் என்ற பெயரில் வாகனங்களை திருடுவது போன்ற வேலைகள்லாம் செய்தது, இதெல்லாம் சுட்டி காட்டி, அதே போன்று சில நேரங்களில் சில காவல் நிலையங்களில் புகார் கொடுக்கும்போது என்னென்ன சிக்கல்கள், மகளிர் குழுனா என்னென்ன அராஜகங்கள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் என்னென்ன செய்கிறாங்க, உடல் உபாதைகள் கழிக்க விடாமல், அவங்கள வேலைக்கு விடாமல், அவங்கள தடுத்து என்னென்ன எல்லாமே நம்ம கடிதமாக கொடுத்துருந்தோம். அந்த கடிதம் எந்த கடிதம் சென்றது என்றெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அல்லது எங்களுடைய கடிதம் கிடைக்காமல் நீங்களே கூடி ஒரு உளவுத்துறை மூலமாக உங்கள் தகவலை வைத்து நீங்கள் செய்திருந்தாலும் கூட நாங்கள் முழு இதனுடைய மற்ற கட்சிகளை போன்று இதனுடைய முழு கிரெடிட்டையும் முழு வெற்றியும் நாங்களே எடுத்துக்கணும் அப்படி இல்லை. எங்களுக்கு எந்த ஆசையும் இல்லை. எங்களை பொறுத்தவரை மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்யணும். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, திமுக அதிமுக போன்ற கட்சிகள் இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய சூழ்நிலை, அல்லது வருங்காலத்தில் நாம் தமிழர் அல்லது தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகள் கூட மக்களுக்கு நல்லது செய்யணும். எங்களை போன்ற வளர்ந்து வர கட்சிகள் ஏதோ ஒரு பக்கம் தேர்தல் காலங்களில் நாம் ஆதரவு கொடுப்போம். அது கழகத்துடைய வளர்ச்சி சார்ந்துன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்று நிறைய பேர் இன்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் மசோதா தாக்கல் செய்து அதை செய்தி நிறுவனங்களில் வந்த உடனேயே மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் தலைவராகிய என்னையும் இங்குள்ள அனைத்து தலைவர் பெருமக்களையும் அழைத்து பாராட்டினார்கள். உங்களுடைய உழைப்பு, நீங்கள் போராடினீங்க மக்களுக்காக, உண்மையிலேயே நீங்கள் நல்லது செஞ்சீங்க, அதுக்கான வெற்றி அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமாக நாங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்கல. இன்னைக்கு கூட கழகத்தினுடைய தலைவர் பெருமக்கள் கூட மாலை நேரங்களில் சால்வை இனிப்புகள்லாம் வழங்கினாங்க, பூங்கொத்து வழங்கினாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு நாங்கள் செய்யலை. எனக்கு உங்களுக்கே தெரியும், கொலை மிரட்டல்கள் வந்திருக்கு. பல நேரங்களில் நம்ம பாதுகாப்பாக செல்லுங்க சொல்லி பல தலைவர் பெருமக்கள் எனக்கு அறிவுரை சொல்லியிருக்காங்க. அதே போன்று பல கட்சிகளுடைய தலைவர்கள் என்னை அழைத்து வாழ்த்து சொன்னாங்க. வாட்ஸ்அப்பில், மெசஞ்சரில் அனைத்திலும் வாழ்த்து சொன்னாங்க. நிச்சயமாக இந்த வாழ்த்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மசோதாவை தாக்கல் செய்த மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சாரும். காரணம், மக்கள் போராட்டம் என்பது நம்ம எந்த சொகுசையோ பாராட்டையோ அல்ல எதையும் நாம் எதிர்பார்த்து செல்வது இல்லை. அந்த களத்தில் நமக்கு மரணம் கூட சந்திக்கலாம். நாம் மக்களுக்காக போராடுகிறோம், வழக்குகள் வாங்கலாம். எதையும் நாம் பாராட்டு கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், லட்சக்கணக்கான கோடி, இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தே போகிறது. நம்ம போகிறது எல்லாமே நம்மளால் முடிந்த அளவிற்கு நம் கண்முன்னே ஒரு சகோதர சகோதரிகள் இழிவுபடுத்தப்படும் போது, அவமானப்படுத்தப்படும் போது, ஆபாசமாக பேசி அவர்களை நோகடிக்கும் போது, அவர்கள் நொந்து போகும்போது, அவர்கள் தற்கொலைக்கு செல்லும் போது அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் செய்தோம். ஆனால் இன்று மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. மக்கள் சாரையாக லட்சமாக கூப்பிட்டு ஒவ்வொருத்தரும் வாழ்த்து சொல்கிறாங்க. எங்களால் பல அலைபேசி எடுக்க முடியல, பல மெசேஜ் பார்க்க முடியல. நீங்கள் அனுப்பின அத்தனை மெசேஜை நான் பார்த்ததான் நினச்சிக்கோங்க. உண்மையிலேயே தமிழகத்தில் பல கோடிக்கணக்கான மக்களை காப்பாற்றிய பெருமை மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தை சாரும். காரணம், பல பேர் அரசியல் நடத்தும் போது சொல்லுவாங்க, எங்களுக்கு லட்சக்கணக்கான பேரை தெரியும், கோடிக்கணக்கான பேரை தெரியும்னு. எங்களுக்கு ஆயிரக்கணக்கில் உறுப்பினர்கள் இருந்தாலும், ஆனால் கோடிக்கணக்கான மக்கள் கடன் வாங்கி அவர்கள் முடியாத போது எங்களை போன்ற மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பெருமக்கள் போராடும் போது அந்த போராட்டங்களையும் நாங்கள் எடுத்து வைத்த சட்ட போராட்டங்களையும், கடந்த 8 வருடங்களாக எங்களை சட்டவிரோத குண்டர்கள் எப்படியாவது ஒரு ரவுடிகள், அடிதடி, இந்த மாதிரியெல்லாம் பல நேரங்களில் எங்களை சித்தரிக்க பார்த்தாங்க. நாங்கள் அடி வாங்கினாலும் நாங்கள் சட்டத்தால் மக்களை சொல்லி கொடுத்து அவங்கள தயார்படுத்தி
தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் எங்களுடைய நேரலைகளை ஒளிபரப்பி எங்களுடைய நேரத்தை வீணாக்கி எங்களுடைய நேரத்தை விரயம் செய்து மக்களுக்காக நாங்கள் சென்று பல நேரங்களில் கூட இரவு 1 மணி 2 மணி 3 மணிக்கெல்லாம் நாங்கள் செல்லும்போது எங்களுக்கு பல மிரட்டல்கள் வந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இன்றைக்கு செஞ்சதனுடைய விளைவு பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தகவலை யார் கொண்டு சேர்த்திருந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் நெஞ்சம் நிறைந்த மறவாத நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம், எந்த ஒரு உளவுத்துறையோ நுண்ணறிவு பிரிவோ சிஐடியோ அல்லது எந்த ஒரு துறையோ அல்லது திமுகவை சார்ந்த பல தலைவர் பெருமக்கள் கூட கொண்டு போய் சேர்த்துருக்கலாம். அல்லது யார் கொண்டு போய் சேர்த்து அந்த மாமனிதனுடைய உள்ளத்தில் இதை ஒரு மசோதாவை தாக்கல் செய்யணுன்ற அளவிற்கு கொண்டு வந்தாங்களோ அவர்களுடைய மக்கள் என்றும் நீங்காத நன்றி உணர்வோடு நடந்து கொள்வார்கள். காரணம், இன்றைய சூழ்நிலைகளில் மக்கள் கடன் கட்ட முடியாமல் அவர்களை பிராண்டுவது, தற்கொலைக்கு தூண்டுவது, கற்பழிப்பது அல்லது இன்னும் பல கொடூரங்களை மைக்ரோ ஃபினான்ஸ், தனியார் நிதி நிறுவனங்கள், தனியார் வங்கிகளினுடைய ஊழியர்கள் அரங்கேற்றியது எப்படியோ துணை முதல்வருடைய காதுக்கு சென்றது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. ஆனால் காதிற்கு சென்றாலும் பல நேரங்களில் அரசியலில் பல கருத்துகள் இருக்கலாம், வேறுபாடு இருக்கலாம், கூட்டணிகள் இருக்கலாம், எல்லாம் மாறலாம். ஆனால் செய்த நல்ல விஷயத்தை, நல்ல மக்களுக்கான சேவையை, மக்களுக்கான ஒரு மனிதநேயத்தோடு செய்த இந்த மசோதாவை பாராட்டாமல் இருந்தால் நாம் மனிதநேயம் இல்லாத ஒரு மனிதனாக போய்விடும். எந்த ஒரு அதிகாரத்திலும் இல்லாமல், எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல், எந்த பண்ணையாளர்களும் இல்லாமல், எல்லா பணக்காரர்களும் இல்லாமல் சாதாரண தினக்கூலிகளாக உள்ள இந்த மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பெருமக்கள் இன்று எப்படி ஒரு உலகக்கோப்பையில் இந்தியா வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி பெறுமோ, எப்படி ஒரு இந்தியா பல ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றால் மகிழ்ச்சி பெறுமோ, அந்த அளவிற்கு இன்றைக்கு காலை அந்த செய்தி வந்த உடனேயே அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். வாழ்த்து மலையில் நனைந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அதை உண்மையிலேயே அதற்கான முழு வாழ்த்துக்களையும் நாங்கள் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்குகிறோம். இனி வருங்காலங்களிலும் இந்த சட்டத்தை இனியும் வீரியப்படுத்தி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு வீதிகளிலும், தெருக்களிலும், ஊர்களிலும், சாலைகளிலும் எந்த ஒரு அடையாள பின்புலமும் இல்லாமல் இவர்கள் சட்டவிரோதத்தை அரங்கேற்றி மக்களை கொடுமைப்படுத்துவதை அறவே ஒழிக்க வேண்டும் என்று, அதற்கு நீங்கள் இந்த முன்மொழிந்த சட்ட மசோதா ஒரு பாடமாக இருக்க வேண்டும். எப்படி தமிழகத்தை பார்த்து இந்தியா என்றும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறதோ அதே போன்று இந்த சட்ட மசோதாவை பார்த்து இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும், நம் மாநிலம் மட்டுமல்ல அனைத்து மாநிலங்களும் இது போன்று பெருமுதலாளிகள் கொடுக்கக்கூடிய பணத்தை வசூல் செய்கிறோம் என்ற பேரில் மிகப்பெரிய கோர முகம் கொண்டு கொடூரங்களை அரங்கேற்றும் இது போன்ற கலெக்ஷன் டீம், சீசிங் டீம், ரெக்வயரி டீம் போன்ற சட்டவிரோத உழைக்க மறுக்கும் மனநோயாளிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்கி தடுத்து நிறுத்த வேண்டும். அதே போன்று இந்த மசோதா இனி வருங்காலங்களில் உடனடியாக காவல்துறைக்கு செல்லும் போது அங்கு வழக்கு பதிவு செய்து கடினமான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தினால் நிச்சயமாக மக்கள் மிகுந்த ஒரு மன மகிழ்ச்சியோடும், உங்கள் மீதான நம்பிக்கையோடும், எங்கள் மீதான நம்பிக்கையோடும், நன்றியோடும் இருப்பார்கள். மக்களுக்கான ஒரு மகத்தான மசோதாவை கொண்டு வந்த மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு தமிழ்நாடுடைய சட்டப்பேரவை தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் அங்குள்ள திமுக, அதிமுக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.